புதன் வலுப்பெற்றிருந்தால் மட்டுமே சிறந்த ஜோதிடராக முடியும் என்று சிலர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்படியல்ல. நவகிரகங்களும் ஜோதிடத்திற்கு பங்காற்றிக் கொண்டு இருக்கின்றன. அவை தம் தம் நிலையை பொறுத்து ஜாதகருக்கு ஜோதிடத்தில் சிறந்த நிலையை தருகின்றன. புதன் கணிதத்துக்கு காரகர் என்பதால் அவர் கண்டிப்பாக வலுப்பெற்று இருக்க வேண்டும். ஆனால் அது மட்டும் போதாது. காலபோக்ஷண சக்கரத்தின்படி மிதுனம் 3ஆம் வீடாக வருகிறது. அதன்படி 3ஆம் பாவகமும் 3ஆம் அதிபதியும் ஜோதிடத்திற்கு உரியவர் ஆகிறார். ஒவ்வொரு ஜாதகருக்கும் 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் ஜோதிடத்தையும் ஜோதிடரையும் குறிக்கும். சிறந்த ஜோதிடர் யார் என்று பார்ப்போம். 2ஆம் அதிபதி வலுப்பெற்று புதன் கேந்திரம் அல்லது 11இல் இருந்தால் அவர் சிறந்த ஜோதிடர். குருவும் 10ஆம் அதிபதியும் இணைந்து 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர் சிறந்த ஜோதிடர். புதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்தால் அவரும் சிறந்த ஜோதிடர். 2ஆம் இடத்தில் குரு இருந்து புதன் வலு குறைந்திருந்தால் அவருக்கு ஜோதிடத்தை அறிந்திருப்பார், ஜோதிட ஞானம் இருக்கும். 5இல் குரு இருந்தாலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஞானத்தை தரும். 2ஆம் பாவத்தில் சூரியன் அல்லது சனி அல்லது ராகு அல்லது கேது இருந்தால் வாக்கு பலிதம் ஆகும். 2ஆம் இடம் அல்லது 5ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் வாக்கு பலிதம் ஆகும். 2ஆம் இடத்தில் குரு இருந்தால் நல்ல வாக்கு பலிக்கும். 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் கெட்ட வாக்கு பலிக்கும். ஜோதிடத்தை தொழிலாக செய்வோருக்கு 3ஆம் இடம் அல்லது 3ஆம் அதிபதியோடு தொழில் ஸ்தானாதிபதி சம்பந்தப்பட்டிருப்பார் அல்லது 11ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்கும். இவை தவிரவும் இன்னமும் நிறைய பகுத்தாய்ந்த விதிகள் உள்ளன. நவ கிரகங்களும் ஜோதிடத்திற்கு ஒத்துழைக்கின்றன.